அன்புள்ள கும்ப ராசி அன்பர்களே வணக்கம். கும்ப ராசியினருக்கு புதன் பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். புதன் பகவான் ஜனவரி 11ஆம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு செல்கிறார். அவர் 28ஆம் தேதி வரை மகர ராசியில் சஞ்சாரம் செய்வார். அன்றைய கிரக நிலவரங்கள்: மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கிறார், சிம்ம ராசியில் கேது, தனுசு ராசியில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், மகர ராசியில் புதன், கும்பத்தில் ராகு, மீன ராசியில் சனி பகவான் இருக்கிறார். ஆக கும்ப ராசினருக்கு 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்துக்கு புதன் பகவான் செல்கிறார். அவர் ஜனவரி 11ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை மகர ராசியில் சஞ்சாரம் செய்வார். கும்ப ராசினருக்கு 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் 8ஆம் இடமாகிய அஷ்டமஸ்தானத்திற்கும் செல்கிறார். சற்று சிரமந்தான். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறையும். சிறு விஷயங்களுக்கு கூட சண்டை சச்சரவுகள் வரலாம். எதிர்பாராத செலவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். சுபகாரிய தடங்கல்கள் உண்டாகும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உழைப்பு அதிகம். உயர் அதிகாரிகளுடைய கண்டிப்புக்கு தாங்கள் ஆளாவீர்கள். உத்தியோகத்தில் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை தடங்கலாகும். பிறர் வேலைகளையும் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தினமும் சாப்பிடக்கூடிய காய், கனிகள், வெந்தயம், பாசிப்பயிறு போன்றவற்றை விற்பனை செய்யும் வியாபாரிகளுக்கு லாபம் குறையும். பொருட்கள் தேக்க நிலை உண்டாகும். ஆசிரியர் தொழில், கணக்கர் தொழில், CA, ICWA போன்றவற்றை முடிப்போர், பேச்சாளர்களுக்கு, ஜோதிடர்களுக்கு வருமான குறைவு உண்டாகும். ஸ்டேஷனரி வியாபாரம் செய்யும் அன்பர்களுக்கு சற்று வருமானம் குறையும். தொழில் போட்டி உண்டாகும். வியாபாரத்தில் அளவுக்கு அதிகமான போட்டி, பொறாமைகள் தங்களுக்கு உண்டாகும். பார்ட்னர்ஸ்களை அட்ஜஸ்ட் செய்து போக வேண்டும். IT துறை அன்பர்களுக்கு சிலருக்கு வேலை இழக்கலாம். வேலையில் உள்ளோருக்கு சம்பளம் குறைக்கப்படலாம். வெளிநாட்டு அழைப்புகளுக்காக காத்திருப்பவர்களுக்கு காரிய தடங்கல்கள் உண்டாகும். பத்திரிகை துறை அன்பர்களுக்கு தங்களுடைய தொழிலில் அதிகம் பாடுபட வேண்டியிருக்கும். உழைப்பு அதிகமாக இருக்கும். தரகு, கமிஷன், ஏஜென்சி போன்ற துறைகளில் ஈடுபடும் அன்பர்களுக்கு எதிர்பார்த்த பண வரவு கிடைக்க தாமதம், தடங்கல்கள் உண்டாகும். அலைச்சல், உழைப்பு அதிகம் தங்களுக்கு. ஜவுளி வியாபாரத்தில் நிறைய பொருட்கள் தேக்க நிலை உண்டாகும். கல்வித்துறை பொறுத்தவரை மாணவர்களுக்கு மதிப்பெண்கள் குறையலாம். கெட்ட சகவாசம் உண்டாகும். ஆகவே கவனம் தேவை. கோவிலுக்கு சென்றால் புதன் பகவானை வழிபடுங்கள், மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள், விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.